விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. நேற்று காலை துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் பஞ்சபாண்டவர்களுடனான குருஷேத்திர போரில் தன் சகோதரர்கள் 99 பேரையும் இழந்த துரியோதனனை நேற்று காலை தானே களத்தில் இறங்கி போரிட்டார். நீண்ட யுத்தத்திற்கு பின் பீமசேனன் துரியோதனனை கொன்றார். மேலும் கௌரவர்கள் சபையில் துரியோதனனால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதி அம்மன் துரியோதனன் குருதியை எடுத்து தன் கூந்தலில் தடவி சாபத்தை நிறைவேற்றினார். அதே நேரம் தான் பெத்த மகனை இழந்த காந்தாரி போர்க்களத்தில் இருந்தவர்களை ஆவேசமாக அடித்து விரட்டினார். புத்திர சோகத்தில் அழுது புலம்பினார். இதை தெருக்கூத்து கலைஞர்கள் சிறப்பாக நடித்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியை காண வீடூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கூடியிருந்தனர். தொடர்ந்து குளக்கரை சென்று சக்தி கரகம் ஜோடித்து கோவிலை வந்தடைந்தனர். மேலும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் சக்தி கரகத்திற்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் முன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அக்னி குண்டம் ஏற்றப்பட்டது. மேலும் மாலை 6 மணிக்கு கோவில் வளாகத்தில் மூட்டப்பட்ட அக்னி குண்டத்தில் விரதமிருந்த திரளான ஆண் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் வீடூர் கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.